மேடினா எப்போவுமே மாதவனோட தான் அசோசியேட் பண்ணுவோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மேடி வந்து மதுசூதன் அப்படின்னு அசோசியேட் பண்ண ஆரம்பித்தோம். அட்லீஸ்ட் இஃப் நாட் ஃபார் மீ அட்லீஸ்ட் ஃபார் த என்டையர் ஆர் கேங். அண்ட் மது யூ ஆர் அ வண்டர்ஃபுல் பர்சன், வெரி ஃப்ரெண்ட்லி. எங்களுக்கு எப்போது ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலோ இல்லை எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர், be it a happy moment or be it a problem in the project or a personal problem, whatever it is, உங்ககிட்ட நாங்கள் பேசலாம். அண்ட் நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியாட்டி உங்கள் கண்ட்ரோல் அது இல்லாத ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட யூ வில், ஈவன் இஃப் யூ கேனாட் கிவ் அஸ் நைஸ் அட்வைஸ் ஆர் சம்திங், நீங்கள் வந்து யூ லிசன் டு அஸ், which will give us an additional strength to overcome that. So one thing I really like about Madhu is the way you encourage us. I mean, நான் வந்து ஒரு பெரிய சிங்கர் கிடையாது, டெஃபினெட்லி. அண்ட் நான் வந்து பாடணும்னு ஆசைப்பட்டப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டை ட்ரை பண்ணடா, அந்த பாட்டை ட்ரை பண்ணடா நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு. அண்ட் நானே வந்து சிலப்போ நான் பெரிய நான்லாம் ஒரு சிங்கராக மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட இல்லைடா எல்லாருமே அப்படி தான் ஆரம்பித்தாங்க, யாராக இருந்தாலும் இப்படி தான் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க நிறைய முறை. ஸோ அந்த விஷயம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் மூமெண்ட், லாட் ஆஃப் ஹாப்பி மூமெண்ட்ஸ். நம்மளோட டின்னர்ஸ், நம்ம வெளியே போவோம் டின்னர்ஸ்க்கு, இல்லைனா நம்ம சில லேட் நைட் டீ அண்ட் காஃபி அடிப்போம் 11 மணி அந்த மாதிரி டைமில். அதுவும் உங்களும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு 6 months தான் உங்கள்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகிருக்கேன் நான். அந்த 6 monthsல வந்து ஆல்மோஸ்ட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி டின்னர்ஸ் அண்ட் டீஸ் போன இந்த மூமெண்ட்ஸ் நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ண போகிறேன். And anyways, we are always going to stay in touch. Stay happy always, Maddie, and all the best. பற்றி நிறைய சொல்லி ஆகணும், பட் ஆனால் டைம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு உங்களை எங்கே மீட் பண்ணேன்னா ரப்பர் பேண்ட் ரூம் தான். கிஷோர்னா நான்லாம் உட்காந்துருந்தோம். இப்போ கிஷோர் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர். நீங்கள் வந்தீங்க, யாருன்னு தெரியாது, தமிழா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், ஏதோ நிறைய பேண்ட்லலாம் பாடியிருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் விஷயம். நான் அவர்கிட்ட கிண்டலாக அப்படியாண்ணா போட்டி நிறைய பேர் உங்களுக்கு வராங்களே அப்படிங்கிற மாதிரி நான் கிண்டலாக பேசுகிறேன். நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் எனக்கு தெரியாது அப்போது ரப்பர் பேண்டுக்கே நீங்கள் ஒரு பேக் போனாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. there was a time Mike was challenging me saying you have not given anything like ஒரு நாள் நீ இவ்வளோ நாளாக இருந்திருக்க ஒன்றுமே நீ பண்ணல அப்படின்னு சொன்னார். ஈவன் தென் அவர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாலும் நான் வந்து எதுக்கு நம்ம பாடணும், நம்ம ஒன்றும் அவ்வளோ நல்லா பண்ணலை, இது நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் தான் வந்து அதுக்கப்புறம் நிறைய என்கரேஜ் பண்ணி இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டெல்லாம் சஜஸ்ட் பண்ணி நிறைய பண்ணிங்க. அது ரப்பர் பேண்ட் பொறுத்தளவில் அதான். அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் ஒன்லி கைன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு அந்த ஈகோஸ், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, இவன் யார் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களை பார்த்தது வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல சிங்கர், பட் ஆனால் அடுத்தவங்க நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களை கீழே வச்சுக்கிட்டு நீ நல்லா பண்ணுற அது நல்லா பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் பார்த்துருக்கேன். எல்லா லாங்குவேஜ் பீப்புள்கிட்டையும் அந்த மாதிரி நீங்கள் பேசி நான் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட் அபவுட் தட். அப்புறம் நீங்கள் அண்ணனா டீமில் எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுறீங்க அப்படிங்கிறத பார்த்தும் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். நானும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். அது போக யூ ஆர் த செகண்ட் கை ஆஃப்டர் மைக் whom I have shared a lot about IT. எனக்கு நீங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய சொல்லியிருக்கீங்க. I have to be very thankful for that. அப்புறம் மெமரபிள் மூமெண்ட்ஸ்னால் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய நைட் ஷிஃப்டில் பேசிகிட்டு இருக்கோம். இனிமேல் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சோகமாக இருக்குது. பட் அகெயின் நீங்கள் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்க போகிறீங்க, அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். The last day, I'm here to talk something about you. Remember we first met with Women's Day. The photo is my all-time favorite photo. That was. I want to thank you for a lot of things, for giving me so many things in my life.
and the friendship that we have shared, it was wonderful. The music room fun that we had, but I never got a chance to sing with you though. The chat we shared in Link and the friendship that we have shared, it was very special for me and I'll remember it. Though you are not talking to me now, but still I'll remember it, okay? And I wish you all the very, very best in your life. Wherever you go, please shine. I wish all the very best to you and Annie. And all the best. Wish you have a very happy future and be at Bangalore, okay? Don't go out to Bangalore. Our interaction is very minimal. But whatever I have noticed, I'm looking at this through the song. I like your voice a lot. The voice the songs so at this moment, I'm just wishing you a very good luck and very prosperous career. Sup, bro? Sup. You remember that? What do I say? Anyways, you're still in Bangalore, so we'll meet up. But this journey, this musical journey, this brotherhood journey, it has been awesome, bro. I mean, having you as my brother. And there are so many moments that we have spent together that are memorable always for me. The drinks out and the food from Rahim's. And then the musical, get-togethers at your place. And then the trip. It was everything, each and everything was amazing. And I would like to just take this moment to say that thank you for everything that you've done for me, bro. And I love you forever. And I wish you all the very best wherever you're going, wherever you go, and in your career as well as in your personal life. And we will rock with many more numbers and we will meet up definitely. Love you, bro. All the best. God bless you. Cheers. நானும் எமோஷ்னலாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் எமோஷ்னலாக வச்சுக்க முடியல. ஆக்சுவலி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். என்னால் முடியாத ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஐகிட் விட்டு வெளில போகிறது. நான் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னால் அது போக முடியல. அதுக்கப்புறம் நாடி நானும் லைக் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அந்த ஓம் சிவம் சாங் பாட ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த சிங் பிட்வீன் த வாய்ஸஸ்ன்னுவாங்க, அது எதனாலன்னு தெரியல. நான் அவருக்கு ரத்தம் கொடுத்து 2 பேருக்கு ஒரே ரத்தம் ஓடுறதுனாலே என்னன்னு தெரியல, 2 பேருக்கும் அந்த சிங்க் வந்து தாறுமாறாக இருக்கு. ஐ மீன் எவ்ரி செகண்ட் நான் உங்களோட பாடும்போது ஐ என்ஜாய் லாட். அதுக்கப்புறம் சொன்னோன்னா அதுதான் தட் இஸ் ஒன் திங் விச் ஐம் கோன் மிஸ் ஸோ மச். 3 months ஒன்ஸ் தான் வந்து பாடணும் டிஜேஎம்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். நம்மளுக்கு மைக் முரளி இருக்காரு, நம்ம வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா நறுக்குன்னு ஏதோ ஒரு சாங்கு கோரஸாக எடுத்து அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா ஃபினிஷிங் வந்து என்றைக்குமே நல்லா இருக்கணும். நம்மளுக்கு எப்படி ஸ்டார்டிங் சூப்பராக இருந்தது, அதே மாதிரி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேரும் ஒரே டைமில் ஆடிஷனுக்கு வந்தோம், ஒரே டைமில் ஸ்டேஜில் ஏறணும். லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கிற ஃபைனல் டிஜேமும் நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பாடினோம். அது எப்படின்னா இட்ஸ் லைக் இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி, சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ப்ரோன்னு சொல்லுவாங்க, சிலதெல்லாம் மறந்து போயிடுது. இப்போ தான் டக்கு ஞாபகம் வருது. ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே நீங்கள் என்னோட பிரதர், ஏன்னா வி போத் கேரி த சேம் பிளட். அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரீசன்ட் பாஸ்ட்டாக நம்ம ஒரு 3-4 மாசமா 7:30 டீ, அதுக்கப்புறம் 10 o'clock கிளம்புது, நான் நீங்களும் காஃபி அடிச்சுட்டு போகிறது, டின்னர் எங்கேயாவது போகலாமாடா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வெளில போய் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடம் டிசைட் பண்ணி போய் சாப்பிட்றது, அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் ரொம்ப. ஆனால் ஒரே சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மும்பையில் போல் நீங்கள் பெங்களூர்லேயே தான் இருக்கீங்க, எப்போ வேணாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த பேண்டில் நம்ம பாடுறது, நம்ம இந்த காஃபி, அந்த 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 ஃபீல் தான் மிஸ் ஆகும். நம்ம கலாய்ச்சிட்டு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுறது, கிரிட்டிக்ஸ் கரெக்டாக கொடுப்பீங்க, கரெக்டாக இல்லைடானா கரெக்டாக இல்லைன்றீங்க, நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதுதான் எனக்கு இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ண வச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி பாடும்போது கிரிட்டிக்ஸ் அப்ரிசியேஷன் உங்ககிட்ட நான் எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நாட் கோனா மிஸ் யூ, வில் ஆல்வேஸ் மீட் ஈச் அதர் சூன். லவ் யூ லாட்ஸ். ஹலோ மிஸ்டர் மடுப்புசி, why will I miss மது? மக்கள் தான் அதை பேசுகிறேன். என்ன பேசுறது தெரியல, என்ன பேசணும்னா பேசுவோம்.
why will I miss for every aspect of what Madhu carries. நம்ம ஈவினிங் டீ டைமாக இருக்கட்டும், மியூசிக் ரூமில் நம்ம இருக்கிறதா இருக்கட்டும், ஜென்ரலாக நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி எதை பற்றி பேசினாலுமே ஐ வில் மிஸ் மதர். ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த கன்வர்சேஷன்ஸ் வேர் சைட் ஐ கேட். அஃப்கோர்ஸ் வி வில் கேரி இட் அவுட் சைட் ஐ கேட் as well. So even if I know we will carry it outside I get as well, but then இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு மது தெரியும். ஃபஸ்ட்டு மது பார்த்த மூமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன், மியூசிக் ரூமுக்கு வந்தேன். அப்போது ஓடிட்டு இருந்தார். வந்தோடனே ஹை மது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ வந்து பெட்ரோமாஸ் லைட்டாக வேணுமான டிஷர்ட் போட்டிருந்தீங்க. அதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். நிறைய பேச ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நிறைய மோட்டிவேட் பண்ணி ஃபஸ்ட்டு பாடுறது. ஃபஸ்ட்டு பாடுற இதில் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டப்போ நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. ஜான், கிஷோர்லாம் இருந்தாங்க. அண்ட் தென் எப்படி சொல்லணும்னா நைட்டு நம்ம மியூசிக் ரூமில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண டைம்ஸ் 2 மணிக்கு வருவோம் எல்லோரும். 2 to 3, 3:30 வரைக்கும் நான், நீங்கள், சதீஷ், கீர்த்தன், ஜான், அஃப்கோர்ஸ் ஷரத், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஜாம் பண்ணிட்டே இருக்கோம். வாஸ் டெஃபினெட்லி பெஸ்ட் ஆர் அன்ஃபர்கெட்டபிள் சொல்லலாம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தது, அண்ணி தெரிஞ்சுக்கிட்டது, அண்ணி கூட பழகுது, சரி நம்ம விளையாண்டது, நம்ம மோனோபொடி விளையாண்டது, நம்ம நைட் ஃபுல்லாக கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தது, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அஃப்கோர்ஸ் இட் வில் கண்டினியூ ஃபார் லைஃப். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன சொல்லலாம், we will miss you Maddie, frankly Mr. Madhupusi, we will miss you. Wish you success and happiness. All the best. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. மது பற்றி நினைக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வருது இந்த பாட்டு தான். ஆல்சோ ஒரு பாட்டு நான் இன்னொரு அந்த நியூ இயர் சாங் இளமை இதோ இதோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இன்ஃபேக்ட் தட் இஸ் ஹவு ஐ திங்க் ஐ காட் டு நோ மது as well. மியூசிக் வாஸ் த ஒன்லி கனெக்ட் ரப்பர் பேண்ட். அது மூலமாக தான் மது எனக்கு தெரியும். வெரி ஜென்யூன் பர்சன், அ பர்சன் ஹூ டஸ் நாட் ஃபேக் ஹிம்செல்ஃப். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் வச்சுருப்பாரு அண்ட் ஹி ஜஸ்ட் ஸ்டேஸ் வித் தட். தட் இஸ் வாட் ஐ பர்சனலி ஃபீல் அபவுட் ஹிம். ஸோ wherever you go Madhu, all the very best and keep rocking. மேடி லாஸ்ட் டே கிளம்புற அப்படின்னா ஹார்ட் ஃபீலிங்ஸ், ரொம்ப பேட் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கும், ஹெவியாக இருக்கும். நவீன் கிளம்பினா, பரத் கிளம்பினா, அதுக்கப்புறம் நீ, ரொம்ப ஹெவி ஃபீலிங்ஸ், ரொம்ப மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். ஹாப்பி ஃபார் வாட் யூ காட், பட் த டைம்ஸ் தட் வீவ் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ராடனரி டைம்ஸ். டெஃபினெட்லி ஐ ஹவ் நோன் மேடி த லாங்கஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த கேங். அதுக்கப்புறம் தான் கேங்கில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இன்ஸ்டன்ட்டாக கனெக்ட் ஆச்சு. சேம் வித் லாட் ஆஃப் பீப்புள். பட் உங்ககிட்ட கனெக்ட் ஆன அந்த ரேப்போ வாஸ் அமேசிங். அந்த ரேப்போ கெமிஸ்ட்ரி எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் கனெக்ட் ஆன விஷயங்கள் நிறைய, எம்ல ஆரம்பிக்கிற விஷயங்கள் நிறைய. மைக், மேடி, music, Mondays, Maestro. Most important reason that Maddie and I are this close is Ilayaraja. Hours and hours பேசியிருக்கோம், hours and hours examine பண்ணியிருக்கோம். அதை பற்றி இதை பற்றி நிறைய interesting conversations. அது வந்து லைஃப் லாங் பூரா it will last definitely. Whenever we get to a call, whenever we meet, first and foremost topic of explanation will be Raja sir. So அந்த ராஜா சார் எனக்கு கொடுத்த இன்னொரு gift apart from his music is you. So அந்த ஒரு connect we share extraordinarily. Secondly, மது மாதிரி ஒரு bandit, ஒரு மெம்பர் இந்த பேண்ட், ஒரு ஃபோர்மோஸ்ட் லீடர் ஆஃப் த பேண்ட் இஸ் அன்பிலியபிள். நான் எந்த அளவுக்கு பேண்டுக்கு நான் வந்து 7 இயர்ஸாக பேண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா மது ஆட் பண்ண வேல்யூவும் அவ்வளவு. ஹீஸ் பீன் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஹீஸ் பீன் சைலண்டாக மிச்சம் உங்களுக்கு ஆட் பண்ண வேல்யூஸ், த வே ஹீஸ் பிளண்டட் பீப்புள் அரவுண்ட் அஸ் டு மேக் தெம் பெட்டர் மியூசிஷியன்ஸ். தட்ஸ் ஹீஸ் டன் இட் ஃபார் த பேண்ட் விச் இஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்மேட் ஃபார் த பேண்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் another facet of you that I adore and admire. ஒரு அமேசிங் மெமரி ஆப்வியஸ்லி வந்து நம்ம சகலகலா வல்லவன் அந்த சாங் கிராக் பண்ணது. தட் வாஸ் குவைட் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம், திடீர்னு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். கடைசியில் அந்த காஸ்டியூமோட the way you pull that song on stage, that still remains your best performance. So it's your last day, it's been a kind of an experience for you as well, for me as well.
and because of both of us, so a lot of us in the gang. So very very happy. எனக்கு ஆனா ஒரு great breakthrough, உனக்கு great brand, new path that you wanted. So career wise it's amazing. The shift kadachadum, I'm really really thrilled about it. But we'll not be seeing each other is okay, because Mondays are open to you all the time, so on the experience will continue to create. You just cannot distance yourself from the Monday, I know that for sure. So when I'm going to be seeing you in the vicinity, plus there are a lot of interesting things that are coming around in the friends circle, so adukku definitely nee irupa. So we will continue to make this memory. Office la catch up panna the time we need to make sure that we catch up during weekends. That's up to you and up to us. We make sure that happens, so it will make us even more closer abdina number in the small partition. So I'll wait for that. All the very best, have a lot of fun, and we'll keep in touch obviously. It's a very very small world, we're not going to go anywhere. Thanks a lot for being this amazing friend. Bye. Okay, உன்னோட லாஸ்ட் டே, ஐ மீன் நீ நோட்டீஸ் போட்ட அன்னிலேருந்தே வந்து இந்த நாளுக்கு நான் பயந்துட்டு இருந்தேன். ஐ மீன் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ எம் கிளாட் தட் யூ நாட் மூவிங் டு மும்பை. உனக்கு இங்கே கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ நோ ஹவு டஃப் இட் வுட் ஹவ் பீன் ஃபார் யூ அண்ட் உமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உனக்கு இங்கே கிடச்சதுக்கு. டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவேன். என் பக்கத்து கேபின் அண்ட் தோணத்தோணான்னு பேசிகிட்டே இருப்பேன், தோணத்தோணான்னு பாடிட்டே இருப்பேன். எல்லாமே கேட்டிருக்கேன். அண்ட் யூஆர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை, ஐ மீன் என்னால் ஸ்டேஜ் ஏறி பாட முடியறதுக்கு மெயின் ரீசன் நீ தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்டேஜ் ஃபியர். ஓகே, அவ்வளோ ஐ மீன் எவ்வளோ பிடுங்கியிருக்கேன்னு தெரியும். அவ்வளோ நல்லா பாடல அதெல்லாம் ஐ மீன் இட் டசன்ட் மேட்டர். ஆனால் அவ்வளோ பிடுங்கியிருக்கேன். எனக்கு ஸ்டேஜ் ஏறி பாடுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் வில் டெஃபினெட்லி மிஸ் யூ. ஐ மீன் எல்லாமே நிறையா என்ன சொல்றது, எல்லாமே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஐ கேன் டாக் எனி திங் அண்டர் த சன் ஃபார் ஷுர். அண்ட் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அண்ட் ஒரு பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். எனக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா நீ உங்ககிட்ட அவங்க எப்படி பழகுறாங்களோ அதை வச்சு தான் நீ அவங்ககிட்ட பழகுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி விச் ஐ திங்க் ஐ ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூ. அண்ட் வேற என்ன சொல்றது தெரியல. I'll definitely miss you. And yeah, உன்னோட music and 4 o'clock or 4:30 or 5 o'clock on the coffee plus dinner and எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். All the best. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, நீ பிரிந்தால்